அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதை இஸ்லாம் ஒரு போகிற போக்குல ஒரு கொள்கையாக நமக்கு தரவே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுதான் கடவுள் என்று சொல்லாமல் அல்லாஹுவை தவிர வேறு எதுவுமே கடவுள் இல்லை என்று சொல்லி அல்லாஹு தஆலா இந்த உலக மக்களுக்கு நேர்மறையாக இந்த கொள்கையை கொண்டு வந்து தரக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. உடன்பாடாக சொல்லவே இல்லை. அல்லாஹுதான் கடவுள் என்று சொல்லல, அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கடவுள் இல்லை என்று சொல்லி இந்த தத்துவத்தை நமக்கு முன்வைக்கிறான். எதற்காக அதை முன்வைக்கிறான்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் மாத்திரம் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள்